واذكرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. அருளாளர் அன்புடையோர், அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய தோழர்கள், இளையார்கள், அன்னாரை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனையே பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களை வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான நாள். நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாகும். பூமியில் உள்ள நமக்கு மாத்திரமல்ல, வானத்தில் உள்ள மலக்குகளும் ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகின்ற, திருப்தி அடைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் என்று சொன்னால் அது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரு இல்லம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அதன் ஒரு கட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு புது பொழிவோடு கம்பீரமாக எழுந்து நிற்கின்ற சந்தர்ப்பம். நிச்சயமாக இதனை பார்த்து நானும் நீங்களும் மூமினான அடியார்களும் சந்தோஷப்படுவது போல அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். வானுலகத்தில் இருக்கிற மலக்குகள் சந்தோஷப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல முபாரக்கான வேளையிலே, இந்த மண்ணிலே, இந்த ஊரிலே ஆரம்ப மஸ்ஜிதை யார் நிர்மாணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து அருள வேண்டும் என்று நானும் நீங்களும் மனமுருகி பிரார்த்திப்போம். அதே போல இந்த மஸ்ஜிதையும் ஆரம்பமாக யார் முன்னின்று உழைத்து நிர்மாணித்தார்களோ, கட்டியெழுப்பினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வார்கள். அடுத்த கட்டமாக இப்போது இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் புனர் நிர்மாணம் செய்வதற்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாலும் உடலாலும் பிரார்த்தனையாலும் மற்றொரு வழியில் இன்னொரு வழியில் குறைந்தபட்சம் கல் சுமந்து மண் சுமந்து இந்த மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்வதற்கு, கட்டி எழுப்புவதற்கு யாரெல்லாம் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வல்லரஹ்மான் நிலையான நிரப்பமான நிறைவான நன்மைகளை வழங்கி அருள்வார்கள். மன் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஜன்னah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸ் மிகவும் பிரபலமானது. இந்த பூமியிலே யார் அல்லாஹ்வுக்காக ஒரு இல்லத்தை கட்டியெழுப்புகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவருக்கு என்று ஒரு தனியான இல்லத்தை, வீட்டை கட்டுவான். எத்தகைய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அருள் இது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த அருளுக்கு பாத்திரமான அனைவரும் மிகப்பெரிய பாக்கியம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு, துறை இல்லத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்?
இந்த அளவு தூரம் ஏன் நாம் மஸ்ஜிதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் இது என்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா. இந்த பூமியில் இருக்கிற இடங்களிலே, தலங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்கள், தலங்கள் மஸ்ஜிதுகள் ஆகும். மஸ்ஜிதுகளை விட உயர்ந்த, கண்ணியத்திற்குரிய, மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய வேறு இடங்கள் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு கண்ணியம் இருக்கிறது. ஏனென்றால் அவை அல்லாஹ்வுடைய இல்லம். மாத்திரமல்ல, மஸ்ஜித் என்பது சாமானியமானதல்ல. அது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற இடம், வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகிற இடம், திக்ர் செய்யப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் ஓதப்படுகிற இடம், இல்ம் போதிக்கப்படுகிற இடம், ஷரியாவுடைய தீன் வலியுறுத்துகிற எல்லா நற்காரியங்களும் நற்கிரியைகளும் நிறைவேற்றப்படுகிற இடம், மாறி 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 வழக்குகள் வருகிற இடம் என்று எப்போதும் ஒரு மஸ்ஜிதிலே வழக்குகள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறார், இந்த பூமியே அல்லாஹ்வுக்கு சொந்தம், வானமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அகிலங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் பெருமையாக சொல்கிறார், வன்னல் மஸாஜித லில்லாஹ். குறிப்பாக சிறப்பான மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவையாக, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவையாக என்று அல்லாஹ் பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு கிராமத்தின் மதிப்பு, மகிமை, சிறப்பு அங்கு அமைந்திருக்கிற மஸ்ஜிதில் தான் ஆரம்பமாக கண்டிருக்கிறது. இது ஒரு கண்ணோட்டத்திலே மஸ்ஜிதுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கான மற்றொரு வகையிலும் மஸ்ஜித் என்னை பொறுத்தவரையிலும், உங்களை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம். மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமூகத்தின் உயிர் நாடு, ஜீவ நாடு. மீனுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அல்லவா? அதே போல ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு மஸ்ஜித் இல்லாமல் வாழ முடியாது. முஸ்லிம் சமூகம் என்பது மஸ்ஜிதை மையமாக கொண்ட சமூகம், மஸ்ஜித் பேஸ்ட் கம்யூனிட்டி. மஸ்ஜித் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்துக்கு வாழ்வில்லை, ஒரு முஸ்லிம் ஊருக்கு இருப்பில்லை. மஸ்ஜித் தான் ஒரு ஊரின் அரைவாசம். குர்ஆன் சொல்கிறது, வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா. வீடுகளுக்கு நீங்கள் தலைவாயில்களுக்குள்ளாக செல்லுங்கள். ஒரு ஊரின் தலை வாயல் பள்ளி வாயல். ஒரு முஸ்லிம் ஊரின் தலைமை பீடம் பள்ளிவாசல் தான், சமூக மையம் பள்ளிவாசல் தான், கலாச்சார நிலையம் பள்ளிவாசல் தான், ஆலோசனை மன்றம் பள்ளிவாசல் தான். நமக்கு இடையிலே ஏற்படுகிற சர்ச்சைகளுக்கு தீர்வு சொல்லும் இடம் பள்ளிவாசல் தான். மக்களுக்கு தேவையான ஆன்மீக, உளவியல் வழிபாடுகளுக்கு வழங்கப்படும் மஸ்ஜித் தான். அனைத்துக்கும் மேலாக முஸ்லிம் உம்மாவின் ஆரம்ப கல்வி கூடம் மஸ்ஜித் தான். வரலாற்றிலே இந்த எல்லா வகிபாகங்களையும் நிறைவாக மஸ்ஜிதுகள் வகித்து வந்திருப்பதை பார்க்கிறோம். உலகின் ஆரம்ப முதல் முன்னோடி 3 பல்கலைக்கழகங்களை இங்கு நான் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். ஒன்று தீனுஷியாவிலே அமைந்திருக்கின்ற ஜாமியத்துல் ஸைத்தூனா, இரண்டாவது மொரோக்கோவிலே அமைந்திருக்கின்ற ஜாமியத்துல் கரவியின், மூன்றாவது பல்கலைக்கழகம் எகிப்திலே கெய்ரோ நகரத்திலே அமைந்திருக்கின்ற ஜாமியத்துல் அஸ்ஹர். 1200 ஆண்டுகளை கடந்த 1200 ஆண்டுகளை கடந்த 3 பெரும் பல்கலைக்கழகங்கள். இந்த 3 பெரும் பல்கலைக்கழகங்கள் தான் முழு உலகிலும் ஆரம்ப பல்கலைக்கழகங்கள். இந்த 3 பல்கலைக்கழகங்களும் ஆரம்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதில் தான் ஜாமியத்துல் ஸைத்தூனா ஸ்தாபிக்கப்பட்டது. மஸ்ஜிதில் தான் ஜாமியத்துல் கரவியின் ஆரம்பிக்கப்பட்டது. மஸ்ஜிதில் தான் ஜாமியத்துல் அஸ்ஹரும் துவக்கப்பட்டது. அரபு மொழியிலே ஜாமியா என்றால் பல்கலைக்கழகம், ஜாமியா என்றால் இப்படிப்பட்ட ஜும்மா மஸ்ஜிதுகள். ஜாமியுல் கரவியின்,
ஜாமிஅத்துல் ஹரமீனாக, ஜாமிஅத்துல் ஸைத்தூனா ஜாமிஅத்துல் ஸைத்தூனாவாக, ஜாமிஅத்துல் அஸ்ஹர் ஜாமிஅத்துல் அஸ்ஹராக மாறி. இதுதான் முஸ்லிம் சமூகத்திலே, முஸ்லிம் உம்மாவிலே மஸ்ஜிதுடைய முக்கியமாக. எல்லா முஸ்லிம் உம்மத்தின், முஸ்லிம் ஊரின், முஸ்லிம் சமூகத்தின் செயற்பாடுகள் மஸ்ஜிதை மையப்படுத்தின. ஏன் அன்று மஸ்ஜிதுல் நபவி மருத்துவ நிலையமாக இயங்கியது. மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையமாகவும் மஸ்ஜிதுல் நபவி இயங்கியதை பார்க்கிறோம். ருஃபைதா அல் அன்சாரியா அல் அஸ்லமியா என்ற பெண் சஹாபி, இவர்தான் உலகிலே முதலாவது மருத்துவர், பெண் மருத்துவர். மாத்திரமல்ல, மருத்துவச்சி, நர்ஸ். யாரையெல்லாம் உலகின் ஆதிகளின் முன்னோடிகளாக பார்ப்பது படிக்கிறது. ஆனால் ருஃபைதா அல் அஸ்லமியாவை, ருஃபைதா அல் அன்சாரியாவை அறிந்தவர்கள் இப்படி இஸ்லாமிய வரலாற்றின் புதுச்சங்கள், இஸ்லாமிய வரலாற்றின் சாதனைகள் பேசுவதற்கு ஆளில்லாத ஒரு பாடத்தான் நினைக்கிறார். மருத்துவ சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இந்த ஒரு பின்புலத்திலே, இந்த ஒரு பின்னணியிலே இன்றைய ஒரு மஸ்ஜித், ஒரு ஊரிலே அமைந்திருக்கிற மஸ்ஜிதுடைய பணி, எதிர்பார்க்கப்படுகின்ற பணிகள் யாவை என்பதை சிந்து பார்ப்பதற்கு பொருத்தமான ஒரு நேரம் இந்த நேரம் நான் நினைக்கிறேன். ஆரம்பமாக ஒரு ஊரிலே அமைந்திருக்கிற மஸ்ஜித் அந்த ஊருக்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டும். மஸ்ஜிதுடைய தலைமைத்துவத்தின் கீழ்தான் ஒரு ஊர் இயங்க வேண்டும் என்பது நமது தீனுடைய எதிர்பார்ப்பு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும் வழியில் இடையில் தங்கிய இடமான குபாவில் கூட ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள். இடைத்தங்கள் நிலையத்தில் கூட ஒரு மஸ்ஜித் நிர்மாணித்தார்கள். மதீனாவுக்கு சென்று சேர்ந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முதலாவது பணி என்ன? மஸ்ஜிதை நிறுவினார். மஸ்ஜித் நபவியை உருவாக்கினார். ஏனென்றால் மஸ்ஜித் தான் முஸ்லிம் சமூகத்தின் ஊரில், மஹல்லாவின் மையம், தலைமை பீடம். மஸ்ஜிதை மையப்படுத்தித்தான் ஒரு ஊர் நிர்வகிக்கப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும், வளப்படுத்தப்பட வேண்டும், வலுவூட்டப்பட வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஊர், ஒரு முஸ்லிம் ஊர், கிராமம் மஸ்ஜிதை விட்டு தூரமாகிவிட்டார், விலகிவிட்டார், அந்த மக்களின் நிலை என்னவாகும் என்று சொல்ல முடியாது. லா இஸ்லாம் இல்லா பில் ஜமாஅ வலா ஜமாஅத் இல்லா பில் இமாரா வலா இமாரத இல்லா பில் தாஅ. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜமாஅத் என்ற கூட்டமைப்பு இல்லாமல் இஸ்லாம் இல்லை, தலைமைத்துவம் இல்லாமல் ஜமாஅத் என்ற கூட்டமைப்பு இல்லை, தாஅத் என்ற கட்டுப்பாடும் தன்மை வழிபாடு இல்லாமல் தலைமைத்துவம். எனவே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு கூட்டு அமைப்பில் தான் இஸ்லாம் வாழும். எனவே இஸ்லாம் தனி மனிதர்களை மாத்திரம் உருவாக்க வந்த மாற்றமல்ல, தனி மனிதர்களை இணைத்து ஒரு சமூகத்தை காண விரும்புகின்ற மார்க்கம். எனவேதான் குர்ஆன் தனி மனிதரை நிறுத்தி பேசுவது இல்லை எனக்கு குறைவு. ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, மூமின்கள், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எப்போதும் கண்மையாகத்தான் குர்ஆன் பேசும். ஒரு சமூகத்தை விடுத்துத்தான் குர்ஆன் பேசும். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நேரடியாக இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மஸ்ஜிதுடைய ஆரம்ப பணி ஒரு ஊருக்கு தலைமைத்துவம் வழங்கும். முழு ஊரையும் ஒரு கட்டுக்கோப்பான ஊராக கட்டியது. அதன் அடியாக ஒரு மஸ்ஜிதுக்கு இருக்கிற மிகப்பெரிய மற்றும் ஒரு பொறுப்பு தான் ஊரின் ஒற்றுமையை கட்டியெழுப்பது. தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்தி தௌஹீத், கலிமத்து தௌஹீத் என்று சொல்லப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மையப்படுத்தி அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகிற மிகப்பெரிய கடப்பாடு மஸ்ஜிதுக்கு இருக்கிறது.
சமூக ஒற்றுமை என்பது காலத்தின் தேவை, சன்மார்க்க கடமை. நாம் ஒரு ஜமாத்தில் இருக்கலாம், ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்துவிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய பார்வையும் உம்மத்தில் இருக்கிறது. உம்மத் என்ற பார்வையோடு இணைந்து செல்கின்ற, இணக்கமாக செல்கின்ற, ஐக்கியமாக செல்கின்ற, ஒற்றுமையோடு செயல்படுகிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடற்பாடு ஒவ்வொரு உங்களுக்கு முஸ்லிம். எச்சரிக்கிறது, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம். அப்படி நடந்து கொண்டால் உங்களது பலம் குன்று, நீங்கள் பலையிலும் அடைந்து தோல்வி காண்பீர்கள். இன்றைய உலகிலே உடைந்தது 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார். 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார். உலக சனத்தொகையிலே கிட்டத்தட்ட 25% 65க்கும் மேற்பட்ட நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மையான. நீர் வளம் வேண்டுமா, நில வளம் வேண்டுமா, கனிய வளங்கள் வேண்டுமா, பொருளாதார வளங்கள் வேண்டுமா, எல்லா வளங்களும் இஸ்லாமிய உலகில் கொட்டி கிடப்பதை பார்க்கிறோம். ஆனால் எந்த அளவு இந்த முஸ்லிம் உம்மா பலவீனமானதாக, புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமூகமாக, கண்டுகொள்ளப்படாத ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய உலக நடப்புகளை பார்க்கிற போது இதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன காரணம்? பிரதானமான காரணம், நாம் 200 கோடி பேர் இருந்தாலும் நமக்கு மத்தியில் எந்த அளவு தூரம் கருத்தொற்றுமை காணப்படுகிறது, ஐக்கியம் காணப்படுகிறது, கல்வி தொகையை மையப்படுத்திய இணக்கப்பாடு காணப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்தால் நிச்சயமாக நமது வீழ்ச்சிக்கும், பின்னடைவுக்கும், தேக்க நிலைக்கும், பிற்போக்கான நிலைக்கும் அடிப்படையான காரணம். எனவே ஒரு மஸ்ஜிதுடைய பிரதானமான பணிகளில் ஒன்று தனது தலைமைக்கு ஒரு சமூகத்தை ஒற்றுமையாக கட்டுகிறது. முருகினால் பார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒரு சஃபா, ஒரு அணியாக நின்று தன் பாதையில் உழைப்பவர்களை போராடுவர்களை தான் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் உழைத்தாலும் போராடினாலும் பல சஃபுகளாக இருந்தால், பல அணிகளாக இருந்தால், பிரிந்திருந்தால், விடுபட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, அன்பு கிடைக்காது, கபூலியத் அங்கீகாரம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். ஒரு நிபந்தனை உண்டு. அது என்ன? ஒரு அணியாக, ஒரு சஃபாக நின்று பிளவில்லாமல், பிரிவில்லாமல் அந்த பணி இன்று என்ன நடந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பாடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், போராடுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை எத்தனை அணிகளாக, எத்தனை எத்தனை கூட்டங்களாக, பிரிவுகளாக இந்த சமூகம் விடுபட்டிருக்கிறது. உலக ஆவியலிலும் சரி, பிராந்திய மட்டத்திலும் சரி, உள்நாட்டு. எனவே குறைந்தபட்ச வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு என்ற நிலைப்பாட்டிற்காக சமூகம் வருகிறது. அதே போல மஸ்ஜித் இந்த ஒரு பணியை முன்னெடுப்பது போல மற்றொரு பணியை முன்னெடுக்கிறது. இலங்கை நாடு பள்ளி மக்கள் வாழ்ந்தார், பல சமயத்தவர்கள் வாழ்ந்தார். நாம் ஒரு பக்கம் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறோம், மறுபக்கம் சிதறிய ஒரு சமூகமாக வாழ்கிறோம். நம்மோடு நம்மை சூழ பிற சகோதர சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு மத்தியிலான ஒற்றுமை மிக முக்கியமாக இருப்பதை போல அடுத்த சமூகங்களுடனான நல்லிணக்கமும் சகவாழ்வும் அமையாது. அந்த வகையிலே ஒரு மஸ்ஜிதுக்கு இருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான பணி, மஸ்ஜிதை மையப்படுத்தி நல்லிணக்கத்தை கட்டியிருப்போம். ஏனைய சமூகங்களோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும். அபூ ஜஹல்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அபூ தாலிபுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். அதனை கொண்டு அபூபக்கரை பற்றி சிந்திக்கலாம். நிறைய மக்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டிய, நம்மை பற்றி சரியான பார்வையை வளர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த பங்களிப்பை ஒரு மஸ்ஜித் தான் செய்ய வேண்டும். மஸ்ஜித் என்றால் என்ன, ஏன் ஒரு மஸ்ஜிதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஆழமாக உணர வேண்டும். இது மாத்திரமல்ல, இன்று உலக
உலகளாவிய ரீதியிலே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, ஊராக இருக்கிற ஒரு பிரச்சனை தான் மனிதர்கள் வித்தியாசமான மனநோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மென்டல் ஹெல்த் என்பது மிகப்பெரிய விவகாரமாக மாறியிருக்கிறது. மென்டல் இல்னஸ் என்பது வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்கிற அளவுக்கு இன்று மாறியிருக்கிறது. மக்களுக்கு இன்று ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆன்மீக ரீதியான சிகிச்சையும் அதே போல கவுன்சிலிங் முதலான உள்ள வட ஆலோசனைகளுக்கு இதற்குரிய இடம் மஸ்ஜித் தான். மஸ்ஜிதுடைய இமாம்கள் கூட, மஸ்ஜிதை மையப்படுத்திய வளவாளர்களுக்கு கூடாக ஆண்கள், பெண்கள், சிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள் மத்தியிலே நிலவுகின்ற இந்த உலக ரீதியான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் மஸ்ஜிதில் நடைபெறும். எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமான மற்றொரு பணி இருக்கிறது தான் ஒரு மஸ்ஜித். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கலாபூடமாக, ஒரு கல்விக்கூடமாக இயங்க வேண்டும். இதற்கு முன்னோடியாக குறைந்தபட்சம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒரு நூலகம், வாசிக்க சாலை இருக்கிறது. நாம் இக்ராவுடைய சமூகம், நாங்கள் நூலுடைய சமூகம், நூன் ஆயிரம் விஷயங்களை சொல்ல வந்த அல் குர்ஆன் முதன்மைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி முதலாவது சொன்ன செய்தியை வாசியுங்கள், படியுங்கள், ஓதுங்கள். இந்த 6 வசனங்கள் வாசிப்பை பற்றி, எழுத்தை பற்றி, கற்றலை பற்றி, கற்பித்தலை பற்றி, பேராவை பற்றி தான் பேசுகிறது. சூரத்துல் அலம்ல 6 வசனங்களை பாருங்கள். அதை தொடர்ந்து இறங்கிய வசனங்கள் நூன் ஒரு கல்வியுமாய் சொல்லும். மூன்று எழுத்து சத்தியமாக, பேராவின் சத்தியமாக, அந்த பேராவை கூட எழுதப்படுகிற புத்தகங்கள் சத்தியமாக நல்லா சொல்கிறார். எழுத்து எவ்வளவு புனிதமானது, பேனா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, புத்தகங்கள், நூல்கள் எவ்வளவு மகத்தானவை என்றால் உலகத்தை படைத்து பரிபாலனை லட்சத்தை காப்பாற்றுகிற ரப்புல் ஆலமீன் அவற்றின் சத்தியம் செய்கிறார். எனவே வாசிப்பில்லை என்றால் அறிவில்லை, சிந்தனை இல்லை. வாசிக்கின்ற சமூகமாக மாற வேண்டும். மஸ்ஜிது கூட அதற்கான வாசிப்பு பழக்கம், ரீடிங் ஹேபிட் முன்னெடுக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். அதே போல நமது அடிப்படையான மொழி அரபு மொழி. அந்த வகையிலே அரபு மொழிக்குள்ள முக்கியத்துவம் பள்ளிவாசலுக்காக அரபு மொழி கண்டிப்பாக நமது சிறார்களுக்கு, நமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, ஏன் வளர்ந்தோருக்கு கூட கற்பிக்கப்படுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டது. அரபு மொழிதான் குர்ஆனுடைய மொழி, சுன்னாவுடைய மொழி, நாளை மறுமையிலே சூழத்துடைய மொழி, புனிதமான மொழி, உலக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மொழி. அத்தகைய ஒரு மொழியை நாம் அறியாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய அறியாமை. நாட்டிலே 400க்கும் மேற்பட்ட அரபு கலாசாலைகள் இருக்கின்றன, அரபு கலாசாலைகள் இருக்கின்றன, அரபிக் காலேஜஸ் என்று சொல்றோம். ஆனால் அரபு மொழி பாடு மொழியாக, பேசும் மொழியாக, வீட்டு மொழியாக, புழக்கத்தில் இருக்கிற மொழியாக இருக்கிறதா? இல்லை. ஏன்? ஆனால் உலகிலே பல நாடுகள் அரபு மொழியை இஸ்லாத்தோடு சேர்த்து உள்வாங்கின. சாட் என்ற நாட்டிலே வாழும் மக்கள் அரபு மொழியை பேசுகிறார்கள். சோமாலிய மக்கள் அரபு மொழி பேசுகிறார்கள். எரித்ரிய மக்கள் அரபு மொழி பேசுகிறார்கள். உலகத்துக்கே அரபு மொழியை இன்று கொண்டு செல்பவர்கள், வளர்ந்தவர்கள் எகிப்தியர்கள், அரபிகள், தொழுத்திகள் இஸ்லாத்தோடு அரபு மொழியை உள்வாங்கினார்கள். இந்த நாட்டு வாழ்க்கை முஸ்லிம்களும் அரபு மொழியை அன்று முதல் உள்வாங்கி இருந்தால் இது அரபு பேசும் சமூகமாக சமூகம். அதனால் ஈருடன் உண்மைகளையும் தெளிவாக கற்றுள்ளோம். ஆனால் அந்த நிலை இல்லாமல் இருப்பது உண்மையில் கவலைக்குரியது. இவற்றோடு முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதாரத்தை, ஊரின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான இந்த பைத்துல் ஸகா, பைத்துல் மாலும் மஸ்ஜிதை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும். மைக்ரோ பைனான்ஸ் ப்ராஜெக்ட், சிறு சிறு தொழில்களில் ஈடுபடுவதற்கு உதவுகின்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பெண்களை வலுவூட்டுவதற்கான, யுவதிகளை வலுவூட்டுவதற்கான வேலை திட்டங்கள் ஊரிலே முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கும் மஸ்ஜித் தலைமைத்துவம் வழங்க வேண்டும். குறிப்பாக இளைஞர் யுவதிகளை வழிபடுத்துகின்ற மிகப்பெரிய கடப்பாடு இருக்கிறது. இன்று சமூக தீமைகள் நமது இளைஞர்களை, யுவதிகளை துரத்திக் கொண்டிருக்கிற காலம். இந்த காலத்திலே நமது அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எல்லா பணிகளையும் சொல்ல தவறிய, சொல்ல வேண்டிய இந்த எல்லா பணிகளையும் ஒரு மஸ்ஜித் முன்னெடுப்பதாக இருந்தால் அது நியாயமானது. ஒரு ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கட்டட மஸ்ஜிதாக இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை அவ்வளவு பெரிய முதலீடு செய்து சில குறிப்பிட்ட கிரியைகளை மாத்திரம் நிறைவேற்றுவதற்காக மட்டும் அது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த முதலீடு எத்தகையது? அப்படி இருக்கவில்லை. இருக்கவில்லை. அல்லாஹ் நடிகளும் மஸ்ஜிதுகள் முழுமையாக இயங்கும் இடங்களாக
அல்ஹம்துலில்லாஹ் அண்மை காலமாக மஸ்ஜிதுகளிலே இஃபுது மதரசாக்கள் நடைபெறுகின்றன. அரபு மதரசாக்கள் கலா நிலையங்கள் மஸ்ஜிதுகளிலே இயங்குகின்றன. எல்லாம் பாராட்டத்தக்க தாவாவுடைய முயற்சிகள் மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்றன. தாலீம் தர்பியா பணிகள் நடைபெறுகின்றன. இவையெல்லாம் இன்னும் வளர்க்கப்பட வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும். இவற்றுக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் ஊர் மக்களும் முழுமையான பங்களிப்பை செய்ய வேண்டும். ஊரில் யாரும் பெரும் பார்வையாளர்களாக இருக்கிறார், அனைவரும் மஸ்ஜிதை மையப்படுத்திய பணிகளுக்கு பங்காளிகளாக மாற வேண்டும். அத்தகைய ஒரு ஊராகவே இந்த ஊரை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதை கட்டி எழுப்புவது என்பது கட்டடத்தை கட்டி எழுப்புவது மாத்திரமல்ல. அது ஒரு நோக்கம். கட்டடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவது என்றால் மஸ்ஜிதுக்குள்ளே முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் சீராக சிறப்பாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இல்லாத போது அந்த இமாரத்துல் மஸ்ஜித் என்ற அந்த அடிப்படைக்குள் வராது. இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ், யார் மஸ்ஜிதுகளை கட்டி எழுப்புவார்கள் என்றால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது வெறுமனே கட்டடத்தை கட்டி எழுப்புவது மாத்திரம் அல்ல. நான் சொல்ல தவறிய எல்லா பணிகளையும் மஸ்ஜிதுக்காக அதற்கு கட்டடம் உதவி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையிலே ஒரு அழகான, அற்புதமான, வசதியான, விசாலமான, கண்குளிர்ச்சியான ஒரு மஸ்ஜித் இந்த ஊருக்கு கிடைத்திருப்பது இந்த ஊர் வாசிகள் செய்த ஊராட்சிகள் பார்க்கிறேன். அந்த வகையிலே இந்த மஸ்ஜிதை நானும் நீங்களும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும், இதனை ஹயாத்தாக்க வேண்டும். அதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த ஓரிரு தினங்களிலே ரமதான் வர இருக்கிறது. ரமதானை முன்னிட்டு தான் நேர காலத்தோடு மஸ்ஜிதுடைய ஒரு கட்ட பணி நிறைவு செய்யப்பட்டு அவசரமாக இந்த மஸ்ஜித் இன்று இந்த ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. எனவே மிக அவசரமாக நாம் ரமதானுக்காக இந்த ஓரிரு தினங்களிலே தயாராக வேண்டும். ரமதான் என்பது மறுமையுடைய வியாபாரிகளுடைய பருவகாலம், சீசன் வந்துவிட்டால் எப்படி மக்கள் வியாபாரிகள் இரவு பகலாக கர்மமாற்றுவார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய தேவை இருக்காது. ரமதான் என்பது மறுமை வியாபாரிகளுடைய பருவகாலம், சீசன். எனவே அந்த சீசனுக்காக துனியாவுடைய வியாபாரிகள் தயாராகுவது போல நானும் நீங்களும் தயாராக வேண்டும். அந்த வகையில் தான் இதோ மஸ்ஜித் தயாராக இருக்கிறது, நானும் நீங்களும் தயாராக வேண்டும். சந்தர்ப்பம் இது. இந்த ரமதான் எதிர்கொண்டிருக்கிற ரமதான், நம் வரவேற்கிற ரமதான் வெறும் வாயில் பயிர் மாத்திரம் நோன்பு ரமதானாக அமையாமல் நமது நாவு, நமது கண்கள், நமது கால்கள் உட்பட எல்லா உறுப்புகளும் நோன்பு ரமதானாக அமைய வேண்டும் என்ற வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் திட உறுதி கூட வேண்டும். பொய் பேசாத, புறம் பேசாத, கோல் சொல்லாத, தர்க்க குதர்க்கங்களில் ஈடுபடாத, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாத, எவருடைய உள்ளத்தை நோவிக்காத, வீண் பேச்சுக்கள் பேசாத, வீணான காரியத்தில் ஈடுபடாத, அரட்டை அடித்தலில் ஈடுபடாத, இரவு நேரத்தை வீணாக கழிக்கின்ற வகையிலே அமையாத ஒரு ரமதானாக இருக்க வேண்டும். மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு இந்த ரமதானை நாம் சந்திக்க வேண்டும் என்ற வகையிலே அவசரமாக இன்று முதல், இந்த கணப்பொழுது முதல் நாம் தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவிகளுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை பாவங்கள் செய்த நிலையிலே ரமதானை சந்திக்கின்ற போது நமக்கு ரமதானிலே அமல் செய்கின்ற உணர்வு பிறக்காது. பாவிகளுக்கு அல்லாஹ் அந்த ஒரு பார்வையை கொடுக்க மாட்டார், அந்த ஒரு தெளிவை கொடுக்க மாட்டார். எனவே அவசரமாக பாவங்களிலிருந்து விடுபட்டு நமது உள்ளங்களை, இல்லங்களை சுத்தம் செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா ரமதானை நிறைவாக பயன்படுத்துகின்ற உணர்வை மாத்திரமல்ல, அதற்கான வாய்ப்பை, வசதியை நமக்கு தருவார். நோன்பு தொடர்பான சட்டத்திட்டங்களை நாங்கள் படிக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய இமாம்கள் உட்பட உள்ளே இருக்கிற உலமாக்களை இதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானிலே நமது வணக்க வழிபாடுகளை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உறுதி கூற வேண்டும். ஐங்கால கொள்கைகளை அழகான அற்புதமான மஸ்ஜிதிலே வந்து ஜமாத்தாக தொடர் முன்பின் சுன்னத்துகளை அழகான முறை நிறைவேற்ற, துஹா கொள்கை நிறைவேற்ற, வித்திரை நிறைவேற்ற, கயாமுல் லைலை நிறைவேற்ற, தஹஜ்ஜுதை நிறைவேற்ற, முதலாவது சொல்லக்கூடிய தராவிகை நிறைவேற்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உறுதி கூற வேண்டும். அதிகம் இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும், துஆவில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக சிறப்பாக அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை இந்த ரமதானிலே கண்குளிர இரவெல்லாம் பகலெல்லாம் ஓடி பல தடவைகள் நான் சத்தம் செய்வேன் என்று இந்த சந்தர்ப்பத்திலே
உறுதி கூற வேண்டும். ரமலான் மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுக்கு தேவைப்பட்ட மாதம். நமது முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லா வேலைகளிலிருந்தும் ஒதுங்கி விலகி குர்ஆனிலே தனது கவனத்தை குவிப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ரமலானிலே ஓதி முடிப்பார்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 10 தடவைகள் குர்ஆனை ரமலானிலே ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் ரமலானிலே 60 தடவைகள் குர்ஆனை ஓதி நிறைவு செய்வார்கள். இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி, சுஃபியான் தௌரி போன்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் ரிவாயத்துகளை எல்லாம் நிறுத்திவிட்டு முழுக்க குர்ஆன் பக்கம் திரும்புவார்கள். இதான் நமது முன்னோர்களுடைய வரலாறு. எனவே இந்த ரமலானிலே இந்த மஸ்ஜிதை மையப்படுத்தி குர்ஆனை ஓத கற்போம். ஓத தெரியாதவர்கள் அந்த குர்ஆனை திருத்தமாக ஓத, ராகமாக ஓத, அழகாக ஓத கற்றுக்கொள்வோம். குர்ஆனுடைய போதனைகளை விளங்க முயற்சி செய்வோம். தஃப்சீர் வகுப்புகளை நடத்துவோம். குர்ஆனை மண்ணில் செய்ய முயற்சி செய்வோம். இவையெல்லாம் இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்கள். குர்ஆன் பக்கமாக நமக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உறுதி கூற முடியும் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற ரமலான் எனக்கு உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமான ரமலான, அர்த்தமுள்ள ரமலானாக இருக்கும். இவற்றோடு ரமலான் என்பது தான தர்மம் செய்ய வேண்டிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலேயே அதிகம் தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள். குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் கர்ரைஹில் முர்ஸலா, வேகமாக வீசும் காற்றை விட அள்ளி அள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வார்கள், சதகா செய்வார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முஸ்லிம் உம்மா என்பது கிள்ளி கிள்ளி உதவி செய்கிற ஒரு உம்மத் அல்ல, அள்ளி அள்ளி கொடுக்கிற உம்மத். ஏனென்றால் தருபவர்களா கொடுப்பவர்கள் நாங்கள். அதற்கான அரிய சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜிதுக்காக உழைத்தவர்களுடைய பணிகளை கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜித் எவ்வாறு கம்பீரமாக காட்சியளிக்கிறதோ அதே போல இந்த மஸ்ஜிதுக்காக எதிர்பார்க்கப்பட்ட பணிகள் சீராக, சிறப்பாக, வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்து கொள்வானாக. நாம் எதிர்கொண்டிருக்கிற ரமலானை எல்லா வகையிலும் வினைத்திறன் கொண்ட, விளைத்திறன் கொண்ட பிரயோஜனமான ரமலானாக அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم بر رؤوف رحيم رب رحيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على النبي الكريم محمد وعلى آله وصحابته أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان بن نورين وعلي بن الله وعن بقية الصحابة أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا بخير من فضلك برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا من النار. اللهم اجعلنا من النار. اللهم اجعلنا من النار.
اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار انها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله، ان الله يامر بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.